அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூஹ் நபி அவர்கள் 950 வருடங்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தார்கள். அவர்கள் அழைப்பு தரும் சமயம் அம்மக்கள் தங்கள் காதுகளில் விரல்களை வைத்துக் கொள்வார்களாம். மேலும் நூஹ் நபி அவர்களை பார்த்து பைத்தியக்காரன் எகத்தாளமிட்டனர். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நூஹ் நபி அவர்கள் சகிப்புத்தன்மையை மேற்கொண்டு கடந்து சென்றார்கள். நம்மை ஒருவர் எவ்வளவு கேவலப்படுத்த முனைந்தாலும் அவற்றை இறைவனுக்காக பொறுத்து கொள்வதுதான் சகிப்புத்தன்மை. அப்படி பொறுத்து கொண்டு வாழ்ந்து காட்டியவர் தான் நூஹ் நபி அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல சம்பவங்களை நாம் எடுத்துக் கூறலாம். நபி அவர்கள் தாயிஃப் நகர மக்கள் கொடுத்த நெருக்கடிகள் கொஞ்சமா நஞ்சமா? சிந்தித்து பாருங்கள். எந்த அளவு கொடுமைகள் என்றால், வானவர்களே வருத்தம் கொண்டு அந்த மக்களுக்கு எதிராக இறைவேதனை இறக்கித்தர நபி அவர்களை பிரார்த்திக்க சொல்லும் அளவிற்கு இருந்தது. இருந்தும் நபி அவர்கள் அவ்வாறு வேண்டவில்லை. இறைவனிடத்தில் என்ன வேண்டினார்கள் தெரியுமா? இறைவா, என் கூட்டத்தாரை மன்னித்தருள்வாயாக, ஏனெனில் அவர்கள் நல்வழியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று வேண்டினார்கள். இப்படி ஒரு சகிப்புத்தன்மையை மேற்கொண்டவர்களாக அவர் இருந்தார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருந்தன்மை. தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை கூட மறந்து அந்த மக்களுக்காக மன்னிப்பு வேண்டினார்கள் என்று சரித்திர சான்றுகள் இன்னும் சொல்கின்றன. இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையை பேணியும் பிறரை மன்னித்தும் வாழ்ந்ததால் தான் அவர் மனிதருள் மாணிக்கமாக திகழ்ந்து வருகிறார். ஒருமுறை மதீனாவிற்கு ஹிஜ்ரத் புறப்படுவதற்கு முன்பு காபாவில் தொழுதுவிட்டு செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதற்காக சாவி காப்பாளர் உஸ்மான் பின் தல்ஹாவிடம் கதவை திறந்துவிட கோரினார்கள். ஆனால் அதற்கு உஸ்மான் மறுத்துவிட்டார். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், உஸ்மான், ஒரு நாள் வரும், அப்போது நீர் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்தில் நீர் இருப்பீர் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது போலவே அந்த நாளும் வந்தது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. நபி அவர்கள் காபாவிற்கு வருகிறார்கள். சாவியை வாங்கி காபாவிற்கு சென்று தொழுது பிறகு சாவியை உஸ்மான் பின் தல்ஹாவிடமே கொடுத்து விட்டார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்தில் நாம் இருந்தால் எப்படி நடந்திருப்போம்? சிறிது எண்ணி பார்க்க வேண்டும். நான் சவாலில் வென்றுவிட்டேன் என கூறி அவரை வெளியே துரத்தி இருந்தாலும் துரத்தியிருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யாமல் தன்னுடைய சகிப்புத்தன்மையை அங்கு வெளிப்படுத்தி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்மாதிரியாக நடத்தி காட்டியுள்ளார். நம்முடைய வாழ்வில் ஏதேனும் ஒன்று நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்துவிட்டால் அப்பொழுதே நம்முடைய சகிப்புத்தன்மையை இழந்து விடுகின்றோம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் வெறுக்கலாம், ஒரு விஷயம் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் விரும்பலாம். அல்லாஹ் நன்கு அறிந்தவன், நீங்கள் அழிந்தவர்களாக இல்லை என்று. இந்த வசனத்தை சிந்தித்து விருப்பு வெறுப்பின் பொழுதும் சகிப்புத்தன்மை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை குறைந்து மறைந்து வருகின்ற காலமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு சகிப்புத்தன்மை எந்த அளவிற்கு முக்கியம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கூறுகிறார்கள். வறுமை, நோய், துன்பம், சோதனை ஆகிய எல்லா நிலைகளின் பொழுதும் அது ஒரு முஃமீனை அடைந்தால் அந்த முஃமீன் பொறுமையை கையாள்கின்றான். ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். இது முஃமீனுடைய ஒரு நிலை. ஆச்சரியப்பட வைக்கிறது. என சகிப்புத்தன்மையை மேற்கொண்டால் வீண் விவாதங்களை நாம் தவிர்க்கலாம். விமர்சனங்களை நாகரிகமாக அணுக முயற்சி செய்யலாம். மாற்று கருத்திற்கு நாம் நிச்சயம்